இப்ப நான் சொல்றேன், இத்தனை திமுக அமைச்சர்கள் மீது ரைடா நடக்குது, கொள்ளையா அடிக்கிறானுங்க. அப்ப திமுக மொத்த திமுகவும் ஃப்ராடுன்னு நான் சொல்லட்டுமா? சொல்ல முடியாது. திமுக பெரும்பான்மையான ஆட்சியில் இருப்பவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு தான் கருத்து. எந்த கட்சியுமே புனிதமான கட்சி, சுத்தமான கட்சின்னு ஒருத்தருக்கும் நான் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி உங்க இண்டஸ்ட்ரி கொடுக்க முடியாது. உங்க ஆபீஸ்லயே தப்பு பண்றவங்க 4 பேர் இருப்பாங்க. என்னை பத்தி பொய் செய்தி எழுதுறீங்க, அப்புறம் நான் தப்புன்னு சொல்ல முடியுமா? அவங்க கடமையை செஞ்சுட்டு போறாங்க. ஏன்னா அப்படி பார்த்தா ஒரு டிவி ஜேர்னலிஸ்ட் நீங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, இல்லன்னா எங்க கம்பெனி, நான் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, சொன்ன அப்புறம் கோச்சுக்குவாங்க. எங்க கம்பெனில 100% சத்தியவான்கள் நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 10 பேர் இருந்தா ஒரு அரசியல் கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி நல்லவங்களா இருந்தா சூப்பர் டெமோக்ரஸி. அந்த மெஜாரிட்டியை நோக்கி போகணும். ஒருத்தர் 2 பேர் கெட்டவர் இருந்தா கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பணும், அல்லது இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் பணத்தை திருடி இருந்தானா உள்ள பிடிச்சி போடும். எல்லாரும் சர்டிபிகேட் நல்லவன் கொடுக்கறதுக்கு நான் வரல. எந்த அரசியல் கட்சியும் எங்க கட்சியில 100% ஆத்தென்டிக் பீப்புள்னு சொல்ல முடியாது. எங்களை தாண்டியும் தவறு நடக்கும். ஒரு நிகழ்ச்சி போறேன், எங்கிட்ட போட்டோ எடுப்பான், யாருன்னு கூட தெரியாது, மாலை போடுவான், ஓகே போங்க, நடக்கும். தடுக்க முடியாது. சிஸ்டம் வச்சிருக்கோம். மாவட்ட தலைவர் யாரை கூட்டிட்டு வந்தாலும் வவுச் பண்ணணும், இன்டெகிரிட்டியை செக் பண்ணணும்னு சொல்றோம். இந்த மாதிரி மீட்டிங் வர்ற ஒருத்தர் பாக்குறாங்க, தெரியாது. அதுக்குன்னு ஒரு போட்டோ வச்சு நீங்க கருத்து எழுத முடியுமாங்களா? நான் சொல்றது என்னடாங்கன்னா, இந்தியால தான் நான் உள்ள பேசினாங்க அந்த மீட்டிங்ல ஆன்சர் பண்ண இன்டெகிரிட்டி அதிகப்படுத்தணும். இந்தியால பிரச்சனை இருக்கு, அரசியல் கட்சியில பிரச்சனை இருக்கு. அதுக்காக ஒரு நபர்கள் 2 நபர்களுக்காக கட்சின்னு சொல்லாது. அதே தான் அப்ளிகபிள் டு ஆல் பார்ட்டிஸ் எல்லாம். அந்த பையன் சொல்ல பிஜேபிக்கு சேலஞ்ச் இல்ல, உங்க கேள்வி நான் அப்ரிஷியேட் பண்றேன். நியாயமான நேர்மையான கேள்வி. என்னுடைய பயமே பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது மற்ற கட்சிகளை போல் நாம் மாறிவிடக்கூடாது அப்படிங்கறதான் பயம். ஆட்சியில் இல்லாதப்ப சொல்லலாம் நாங்க நேர்மை, நாங்க நீதி, நாங்க நியாயம். ஆட்சியில் இல்லாதப்ப சொல்றது எளிது. ஆட்சிக்கு வரும் பொழுது, பவரில் உட்காரும் பொழுது, சீட்டில் உட்காரும் பொழுது, மக்களுடைய வரி பணத்தை நீங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்க மனசு வேற மாதிரி இருக்கும். யாருமே பார்க்கல, கை வச்சிடலாமான்னு தோன்றும். அதுக்கு பிஜேபிக்கார போகக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுதல் ஆண்டவங்க. இல்லாட்டி பிஜேபி இவ்வளவு பேசிட்டு பிஜேபி ஆட்சிக்கு எங்களுக்கும் மற்ற கட்சிக்கும் வித்தியாசம் இல்லைன்னா அப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வரணும். அதனால எஸ், இட்ஸ் a challenge for பிஜேபி ஆல்சோ. இன்னைக்கு இருக்கிற பிஜேபி மாறாம ஆட்சிக்கு வரும்பொழுது இதே இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுமா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். அதுக்காக கட்சியும் பில்டப் ஆயிட்டு இருக்கு. கால்வழி தலைவலி நிறைய வழி இருந்துச்சு, எனக்கு தெரியலீங்கண்ணா, எல்லா வழி இருக்குன்னு சொல்றாங்க. அது நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஒரு சாதாரண மனிதனுக்கு போய் டெஸ்ட் பண்ணாலும் எல்லா வழியும் இருக்கத்தான் செய்யும். இப்போ உங்களே கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணா கூட தப்பா நினைச்சுக்காதீங்க. 40 வயசுக்கு மேல போனாவே ஹார்ட் பிளாக் 30% எல்லாத்துக்குமே இருக்கும். அது நேச்சுரல். அந்த கால்சிபிகேஷன் ஆகத்தான் செய்யும். அது இவங்க எம்ஆர்ஐ பண்ணி பார்த்து அதனால போக விரும்பல. அப்புறம் நான் சொன்ன ஏதாச்சும் கான்ட்ரவர்ஷியல் கருத்தாயிரும். அதனால் என்னுடைய கருத்து உங்களுக்கு கோர்ட்டுக்கு விட்டது, நீங்க கோர்ட்டுகிட்ட போய் கொடுங்க. எங்களை பொறுத்தவரை ஊழல்வாதிகள் உள்ளதா இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லி ஊழல்வாதிகளுக்கு மட்டும் சிறப்பு சலுகையா ஒரு ஸ்பெஷல் வேன்ல தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வரும்பொழுது முழு கேபினெட்டே அங்க போய் கை கட்டி நின்று டாக்டருக்கெல்லாம் பிரஷரை போட்டு ஒரு ரிப்போர்ட் எழுத வச்சு போட்டு கொடுக்கறது, அதெல்லாம் கோர்ட்டு நிச்சயமாக இதையெல்லாம் பார்த்து ஒரு முடிவெடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு.